Hi friends, welcome to Kodai channel. 7-day healthy breakfast சீரீஸ்ல day 1 உளுந்தங்கஞ்சி. நம்ம இப்ப செய்யறது கருப்பு உளுந்தங்கஞ்சி. இதுல வெள்ளை உளுந்துலயும் செய்யலாம். என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுனால நான் கருப்பு உளுந்துல செய்யறேன். வெள்ளை உளுந்துலயும் நம்ம செய்யலாம். கருப்பு உளுந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்க கப் அளவு எடுக்கலாம். கருப்பு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுல தூசி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கருப்புளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கால்சியம் சத்து நிறைந்தது. அதனால கருப்புளுந்து நம்ம டயட்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். இது ரொம்ப கட்டியா இருந்தா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால செமி லிக்விடா நம்ம சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதுல சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி தேவை. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பூண்டு 4 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனிப்புல பண்றதுனால கருப்பட்டி நான் சேர்த்துக்கிறேன். வெல்லத்திலையும் சேர்க்கலாம். கருப்பட்டி கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தா போதும். பாகு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கருப்பட்டி கரைஞ்சா போதும், நல்லா இருக்கும். இது கருப்பட்டில தூசி எதுவும் இல்லாம இருக்கும். தூசி இருக்கிறதுனால நான் அரிச்சு நான் ஊத்திக்கிடுறேன். ஒரு வடிகட்டில நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கருப்பட்டி பாவை நம்ம ஊத்துக்கணும். நல்லா வெந்ததான்னு பாத்துக்கோங்க. வேகிறதுக்கு முன்னாடி கருப்பட்டி பாவை ஊத்திட்டீங்கன்னா உளுந்து வேகாது. அதனால நல்லா குழஞ்சு வெந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஊத்திக்கிட்டீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப. அவ்வளவுதான், உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிட்டு. லாஸ்ட்ல தேங்காய் பூ மட்டும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது இனிப்பு கலந்த உளுந்தங்கஞ்சி. இதுல நீங்க உப்பு சேர்த்தும் செய்யலாம். டயபெட்டிக் பேஷண்ட் உளுந்து, சுக்கு பொடி, உப்பு கலந்து நீங்க குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தாராளமா இனிப்பு கலந்து நீங்க குடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் காலை 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். ஆபீஸ் போறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும்.